இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல். டேய் பப்ளு, ஊர்ல இருந்து புது சரக்கெல்லாம் வந்ததுல அதான் டிசைனரி சாரீஸ் எல்லாம் அத காட்ட வேண்டியதானே? குடோன்ல இருக்க எடுத்துட்டு வா. அப்படியா அக்கா, 2 நிமிஷத்துல வந்துடுறேன். சொல்லுங்க மேம், உங்களுக்கு என்ன வேணும்? இருங்க ஒரு நிமிஷம். ஏங்க நீங்க தான் பாபுவா? என்னோட உண்மையான பேரு சௌமியா. ஆனா இந்த ஊர்ல எல்லாருமே என்ன அப்படிதான் கூப்பிடுவாங்க. சொல்லுங்க. அது அம்மன் கோயில் கூட இருக்கு, சேலை வேணும். அட நீங்க என்ன சும்மா உட்காந்துருக்கீங்க? நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. சரி, என் கூட வாங்க. சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் சாயங்காலம் 7 மணிக்கு அப்புறம் மஞ்ச சேலை கட்டிக்கிட்டு வரணும். மேடம், என் கூட வாங்க. என்ன பிரச்சனை? பாபு, எனக்கு கல்யாணமாகி 6 வருஷம் ஆச்சு. ஆனா இன்னும் எனக்கு மடி நிறையல. எல்லாம் பண்ணி பார்த்தாச்சு, மருந்து சாப்பிட்டாச்சு, விரதமும் எடுத்தாச்சு. ஆனா எனக்கு எந்த பலனும் இல்ல. உங்ககிட்ட நான் நம்பிக்கையா வந்திருக்கேன். உன் குடும்பத்துல உன்னை யாரோ ஒருத்தருக்கு பிடிக்கல. வாழ்க்கையில நீங்க முன்னுக்கு வரதை பார்த்து அவங்களுக்கு எரிச்சல். அவங்க செய்வன வச்சிருக்காங்க. உன் பிரச்சனைக்கு என்கிட்ட தீர்வு இருக்கு. தினமும் ராத்திரி உன்னோட தொப்புல இந்த எண்ணெயை வை. அதோட இந்த விபூதிய டீல கலந்து உன் புருஷனுக்கு காலையிலயும் சாயங்காலமும் கொடு. 30 நாளைக்குள்ள நீ என்கிட்ட ஒரு நல்ல செய்தியை கொண்டு வருவ பாரு. ரொம்ப நன்றி பாபு. பாபு, உங்களுக்கு ஏதாவது தட்சணை? நான் இன்னைக்கு வரைக்கும் யாருக்கெல்லாம் வழி காட்டியிருக்கேனோ அவங்க எல்லாருக்கும் நல்லதே நடந்திருக்கு.
உனக்கும் நல்லதே நடக்கும். எப்பவும் பணத்து மேல மோகம் வைக்காத. என்னுடைய தட்சணை 10,001. ஆனா பாபு, இது ரொம்ப அதிகமாச்சே. உன் வீட்ல உனக்கு நிறைய பிரச்சனை இருக்கு. அதுக்கு முன்னாடி நான் சொன்ன பணம் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. பாபு, உங்ககிட்ட வேலைக்கு சேர்ந்து 3 வருஷம் ஆச்சு. நான் உன்னை கேட்கலாமா? பரவாயில்ல, கேளு. பாபு, இந்த புத்தகத்தோட ரகசியம் என்ன? இது எங்க தாத்தா பாட்டி காலத்தோடையது. சுவடு. என்னுடைய முன்னோர்களும் இப்படிதான் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்த்துட்டு இருந்தாங்க. அதே பரம்பரையில வந்த நான் இதை கடைபிடிக்கிறேன். இது இருந்தா நம்ம எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துருமா? உலகத்தோட எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு இந்த புத்தகத்துல இருக்கு. இது அலாவுதீனுடைய விளக்கு மாதிரின்னு வச்சுக்கோயேன். இது நல்லா இருக்கு. இது எவ்வளவு? இங்க பாரு ரஜித், உண்மையான விலை 4000 ரூபாய். ஆனா உனக்காக நான் 3000 ரூபாய் ரஜித் கொடுத்துறேன். அண்ணா, சாப்பிடுறீங்களா? அட பயல், பைத்தியமா உனக்கு? அதை விடு, இதை சொல்லு. இந்த ஜாக்கெட் எப்படி இருக்கு? உன்னோட பிரதருக்கு பொருத்தமா இருக்கும்ல? சொல்லு சொல்லு. ஆனா இது ரொம்ப விலை ஜாஸ்தியா இருக்கும் போலயே. அடேங்க அப்பா, 4000மா? இவ்ளோ பணத்துக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? பாயல், என்ன பேசுற நீ? அட, மம்மி இருக்கும் போது எல்லாம் முடியும் தானே? அண்ணே, இதை பேக் பண்ணி வச்சிருங்க, நாளைக்கு நான் வந்து வாங்கிக்கிறேன், சரியா? புரியலண்ணா. நீங்களும் அப்பாவும் ஏன் இப்படி அம்மாக்கு சப்போர்ட் பண்றீங்கன்னு தெரியல இந்த முட்டாள்தனமான காரியத்துக்கு. நீ அதெல்லாம் விடு. அது சரி, உனக்கு ஏதாவது தேவைப்படுதுன்னா சொல்லு, மம்மி கிட்ட நான் எக்ஸ்ட்ராவா பணம் வாங்கிடுறேன். நோ தேங்க்ஸ், கண்டிப்பா வேண்டாம். ஓகே. பை தி வே அண்ணா, நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன் என்னோட சயின்ஸ் எக்ஸிபிஷனுக்காக. ஆனா நீ அம்மா கிட்ட சொல்லிட்டியா? அதாவது நீ போறதுக்கு அம்மா பர்மிஷன் கொடுத்துட்டாங்களா? இத பார், நான் சொல்றதை கேளு, மம்மி கிட்ட ஒரு தடவை சொல்லிடு. பிரமாதம் சௌமியா, பிரமாதம். இது 10,000, நேத்து 30,000. உன்னோட ரகசிய கடை நல்லா போயிட்டு இருக்கு. ஏன் ரகசிய கடை எப்பவுமே நல்லா தான் போகும். உங்க சேலை கடையை விட பிரமாதமா போகும். இங்கதான் குறை இருக்கிறவங்க, வாழ்க்கையை தொலைச்சவங்க, ஏமாந்தவங்கன்னு நிறைய பேர் இருக்காங்களே. இவங்க எல்லாரையும் முட்டாள் ஆக்குறதுல நான் பெரிய எக்ஸ்பர்ட் ஆயிட்டேன். இன்னொரு விஷயம் இருக்கு. அது என்னன்னா, நம்ம சேலை கடையில கொஞ்சம் வேலை பார்க்க வேண்டியிருக்கு. நம்ம கடையை பெருசாக்கிடலாம். சுனில வேலையை ஆரம்பிக்க சொல்லலாமே. பண்ணு, நல்லா பண்ணு. நான் என்ன நினைக்கிறேன்னா, வேலையை விட்டுட்டு உனக்கு அசிஸ்டன்ட் ஆயிடலான்னு. ஏன்னா என்னை விட நீ அதிகமா சம்பாதிக்கிற. அசிஸ்டன்ட் ஆக போறீங்களா? அதான் சுனில் இருக்கானே, ரொம்ப நம்பிக்கையான பையன். உலகத்தோட எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு இந்த புக்ல இருக்கு. அலாவுதீன் விளக்கு மாதிரின்னு வச்சுக்கோயேன். வந்துட்டியா நீ? இந்தா. மறுபடியும் அதே கத்திரிக்காய் கீரை தானா? வேற எதுவும் கிடைக்கலையா மார்க்கெட்ல? காய்கறிங்க விற்கிற விலை உனக்கு தெரியுமா? பிடிச்சது எல்லாத்தையும் வாங்கிட்டு இருக்க முடியாது. இருக்கிறத வச்சு சம. அது சரி, கல்யாணம் ஆன நாள்ல இருந்து நல்ல சாப்பாடே போட்டதில்ல நீ எனக்கு. பறவைக்கு ஏற்ற மாதிரி தான் செலவு பண்ண முடியும். நீ அதை புரிஞ்சு நடந்துக்க பாரு. போதும், தினமும் ஒரே டைலாக் தானா? எப்பயாவது யோசிச்சிருக்கீங்களா வருமானத்தை எப்படி கூட்டுறதுன்னு? 3 வருஷமா ஒரே இடத்துல வேலை பாக்குறீங்க. உங்க முதலாளி அம்மாவை பாருங்க, எவ்வளவு பணம் சம்பாதிக்கிறாங்க. ஆனா நீங்க சம்பளமும் இல்ல, சுயமா முன்னேறவும் தெரியல. வாயை மூடு. இன்னொரு வார்த்தை பேசின உன்னை இங்கே அறுத்து போட்டுரு வேண்டி. என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். 2 பேரும் வந்துட்டீங்களா? கை கால் கழுவிட்டு வாங்க, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். இருங்கம்மா, உங்ககிட்ட ஒரு விஷயம் நான் பேசணும். அது காலேஜ் சார்பா சயின்ஸ் எக்ஸிபிஷன் நடக்குது டெல்லியில. அதுக்கு 2 பேரை தான் செலக்ட் பண்ணிருக்காங்க. அந்த 2 பேர்ல ஒருத்தர்னா. கலக்கிட்ட பயல், கலக்கிட்ட. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. சரி சரி, ரொம்ப பெருமைப்படாதீங்க, கொஞ்சம் இருங்க. ஆனா நான் உனக்கு எங்கேயும் போக அனுமதி கொடுக்க மாட்டேன். அம்மா ப்ளீஸ்.
ஃபுல் ராஜஸ்தான்லயே நானும் என் ஃப்ரெண்டும் மட்டும் தான் செலக்ட் ஆயிருக்கோம். எவ்வளவு பெரிய விஷயம். நீங்க முதல்ல இந்த ஃபார்ம்ல சைன் பண்ணுங்களேன். இதுக்கு ஒத்துக்கோங்களேன் ப்ளீஸ்மா. அட மம்மி, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நம்ம பாயல் மாதிரி புத்திசாலியான பொண்ணுங்க நம்ம வம்சத்திலே கிடையாது. நீங்களும் பாருங்க 80sல பேசுற மாதிரி பேசுறீங்க. ரஜத் சரியா தான் சொல்றான். என்ன பொறுத்த வரைக்கும் இவங்க 2 பேருக்கும் நான் வேறுபாடே பார்க்க மாட்டேன். நம்ம பொண்ணு எவ்வளவு பெரிய திறமைசாலி. அவ டெல்லி போயே ஆகணும். கண்டிப்பா போவா. கூட நான் சைன் பண்ணி தரேன். தேங்க்யூப்பா. ம் மம்மி, ம் இப்போ என்னோட முறை. நான் வந்துல மார்க்கெட்ல ஒரு ஜாக்கெட் பார்த்துருக்கேன். அதை நான் வாங்கணும். எனக்கு என்ன கொஞ்சம் காஸ்ட்லி. எவ்வளவு பணம் வேணும்? என்ன ஒரு 3000 தான். இந்த வச்சுக்க. தேங்க்யூ மம்மி. சந்தோஷம் தானே? இது உனக்கு. ம், அம்மா நான் அப்பா கிட்ட வாங்கிக்கிறேன். உங்களுக்கு தான் தெரியும்ல நீங்க பண்ற வேலை எனக்கு பிடிக்காதுன்னு. இவர்தான் பாபா. சொல் மகனே, என்ன பிரச்சனை? சாமி, கல்யாணம் நடக்க மாட்டேங்குது. இந்த அப்படி இந்த விபூதியை தண்ணியில் கலந்து ஒரு நாளைக்கு 2 முறை குழி. உன் மேலே படிஞ்சிருக்கிற காற்று கருப்பெல்லாம் வேலைக்கு ஓடிடும். அப்புறம் கல்யாணத்துக்கு பொண்ணுங்கெல்லாம் லைனில் நிற்பாங்க. ரொம்ப நன்றி சாமி. போலி சாமியார், போலி சாமியார். இவனை பத்தி எல்லாம் நான் சொல்றேன். இவன் தான் சொன்னான் துளசி இலைய சாப்பிட சொல்லி புறாவை பலி கொடுக்க சொன்னான். தட்சணை வேற வாங்கினல, எதுவும் நடக்கல. உன்னோட மந்திர வேலையும் செய்ய மாட்டேங்குது. நீ உண்மையான சாமியார் தானடா? 1 நம்பர் போலி சாமியார் இவன். இவனை நம்பி நம்பி இன்ன வரைக்கும் என் பொண்ணு கண்ணியாவே இருக்கா. அப்படி நீங்க எல்லாம் போறதா இருந்தா பாபுவை போய் பாருங்க. அவங்க தான் இதுக்கெல்லாம் சரியான ஆளு. வாங்க வாங்க, இவன் போலி சாமியாரு. வாங்கப்பா. சுனில், ஒன்னும் ஆகலையே உனக்கு. விட்றா, நீ என்ன காப்பாற்ற வரல? உனக்காக கிராக்கி பிடிச்சிட்டு வரேன்னு தெரிஞ்சுன்னு வச்சுக்கோ, அப்புறம் என்னையும் அடிப்பானுங்க. இனிமே இந்த கடை ஓடாது, மூடிடுங்க. அதெல்லாம் முடியாது. நான் பாபுவை விட பெரிய ஆளாகணும். அது எப்படி? பாபு சொன்னபடி எல்லாம் செஞ்சாதான் நடக்குதே. அவகிட்ட ஒரு புத்தகம் இருக்கு. எல்லா பிரச்சனைகளுக்கும் அதுல தான் தீர்வு இருக்கு. அப்ப எதுக்குடா காத்துக்கிட்டு இருக்க? அந்த புத்தகத்தை அடிச்சுட்டு வந்துரு. இங்கெல்லாம் என்னாச்சு உங்களுக்கு? ஒண்ணுல விடு, வாஷ்ரூம்ல விழுந்துட்டேன். ஒரு நிமிஷம். பார்த்தா அப்படி தெரியலையே, எங்க அடி வாங்கின மாதிரி இருக்கு. என்னடி தேவையில்லாமலாம் பேசிட்டு இருக்க? வேற வேலை இல்லையா உனக்கு? நான் வேலையை மட்டும் பாரு. உலகத்தோட எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு இந்த புத்தகத்துல இருக்கு. இது அலாவுதீனுடைய விளக்கு மாதிரின்னு வச்சுக்கோயேன். இவ்ளோ காலையில யாரு கடையை திறந்து வச்சிருக்கிறது?
இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அது அது ஃபோனை நேற்று மறந்து வச்சுட்டேன், அதை எடுக்க தான் வந்தேன். கடையை எதுக்காக திறந்து வச்சிருக்க? அது அது இந்த ரூமோட சாவி கடையில் தானே இருந்தது, அதனால தான் நான் திறந்தேன். நான் இப்போவே போய் கடையை மூடிடுறேன். சரி, உன் கையில எதுக்கு கத்தி வச்சிருக்க? அது இங்கே தான் இருந்தது, அதான் எடுத்தேன் கீழே வைக்கிறதுக்கு. என்ன உன் முகமெல்லாம் காயமா இருக்கு? அது நேற்று ராத்திரி ஃபியூஸ் போயிடுச்சு வீட்டில், அதை சரி பண்ண போகும்போது வலிக்கு விழுந்துட்டேன். நான் போய் மூடிட்டு வந்துடுறேன் இப்போவே. மது, என்ன நாடகம் நடத்திட்டு இருக்க? டிஃபன் என்ன பண்ணிருக்க? எதுக்குடி இப்ப மூஞ்ச உம்முன்னு தூக்கி வச்சிருக்க? உன் பொண்டாட்டி ஆனதுக்கு நான் ரேஷன் கடைக்கு போகும்போது என்னென்ன கேள்விப்பட்டேன்னு தெரியுமா? என்ன கேள்விப்பட்ட? வேற என்ன, இந்த காயெல்லாம் பாத்ரூம்ல அடிபட்டு வந்தது இல்ல. என்னடி உளறிட்டு இருக்க? எல்லாமே எனக்கு நல்லா தெரியும். யாரோ உன்னை ராத்திரி போட்டு நல்லா அடிச்சிருக்காங்க. வாயை மூடுறி. ஏன் வாயை மூட சொல்லி என்ன ஆக போகுது? நீங்க முதல்ல போய் அந்த பொம்பளையோட வாயை மூட சொல்லுங்க. இந்த தெரு ஃபுல்லா உங்க பெரிய நார் அடிச்சிட்டாவ, பெரிய இவனாட்டம். ஏன் வாயை மூட சொல்ற? யாரு என்ன போலி சாமியார்னு சொல்ல கூடாது. அந்த பாபு உடனே பெரிய ஆளை காட்டுற, எல்லாரும் விட பெரிய மாந்திரிகன். இன்னைக்கு கூட நான் அந்த நாளை நினைச்சு பாக்குறேன். அம்மா உன்னோட சம்பந்தத்தை கொண்டு வந்தப்ப நான் அப்ப நினைச்சு கூட பார்க்கல என் பொண்டாட்டி என்ன விட 3 மடங்கு அதிகமா சம்பாதிப்பான்னு. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. கண்டிப்பா பெருமைப்படணும். ஏன்னா எனக்கு ஆண்டவன் அந்த மூளையை கொடுத்திருக்கான். ஒரு சாதாரண நெல்லிக்காய் பவுடரை மந்திர விபூதியா மாத்தி சாதாரண எண்ணெய மந்திர எண்ணெய்னு சொல்லி ஏமாத்தி விக்கிறதெல்லாம் அவ்வளவு ஈஸி கிடையாது. இதுக்கு நம்ம மூளைய புத்திசாலித்தனமா யூஸ் பண்ணணும். இதுல எனக்கு துணையா இருக்கிறது என்னுடைய சுவடு புத்தகம். சாதாரணமா என் கையால நானே எழுதுனதுதான் அது எல்லாமே. இந்த மூட நம்பிக்கையெல்லாம் இருக்கிற வரைக்கும் என்ன மாதிரி ஆளுங்க பழச்சுக்குவோம். அம்மா, ஐம் சாரி. நான் எப்பவுமே உங்ககிட்ட சரியா பேசுறது இல்ல. ஆனா உங்களுக்கு தான் தெரியுமே எனக்கு உங்களோட மாந்திரிக பிசினஸ்லாம் பிடிக்காதுன்னு. உங்களோட சாரி கடை தான் நல்ல விதமா போயிட்டு இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு இப்படி ஜனங்களை முட்டாளாக்கிட்டு இருக்கீங்க? இது எல்லாத்தையும் விட்டுருங்களேன். ஒருவேளை நீங்க குடுக்கற மருந்தால யாருக்காவது நல்லது நடக்கலான்னா அவங்க ஏதாவது உங்களை பண்ணலாம்ல. நீ அவ்வளோலாம் யோசிக்காத. அது மூலமா நான் சம்பாதிக்கிற பணம் எல்லாமே உனக்காகவும் ரஜித்துக்காகவும் தானே. சரிம்மா, நான் கிளம்புறேன். சரியா? சரி, போயிட்டு ஃபோன் பண்ண மறந்துடாத. சரிம்மா, பாய். பாய். ஒரு நிமிஷம் இரு. நான் உனக்கு இதை கொடுக்க மறந்துட்டேன். இது என்னது? உனக்கு திருஷ்டி படாது. இது உனக்கு துணையா இருக்கும். இது ஒண்ணும் மாந்திரிகம் கிடையாது. அம்மா, இந்த கீ செயின் சாவியை தான் காப்பாத்தும், என்ன இல்ல. என்னோட பாதுகாப்புக்காக. இதோ. என்னது இது? மிளகு ஸ்ப்ரே. இப்பெல்லாம் பொண்ணுங்க இதை வச்சுட்டு தான் சுத்துறாங்க. எங்கேயாவது ஏதாவது டேஞ்சர் ஆச்சுன்னா அப்ப இதை ஸ்ப்ரே பண்றதுனால எதிரில நிக்கிறவங்க தடுமாறிடுவாங்க, கண்ணு எரிய ஆரம்பிச்சிரும், அப்புறம் தும்மல் நிக்கவே நிக்காது, அவன் இருமி இருமி உயிரே போயிடும். அப்புறம் இப்ப சொல்லுங்க, இதுல எது பெஸ்ட்னு? இந்த கீ செயினா இல்ல இந்த பெப்பர் ஸ்ப்ரேயா? ரெண்டையும் வச்சுக்க. சரிம்மா, நான் கிளம்புறேன். சரி சரி, Bye. பாத்து போ. பாபு, வணக்கம். வணக்கம். வா சுனில். பாபு, என்ன கூப்பிட்டு விட்டீங்களா? என்னால கடையில எல்லாரும் முன்னாடியும் உன்கிட்ட பேச முடியாதுல்ல.
அதான் உன்னை இங்க வர சொன்னேன். கடையை பெருசு பண்றத பத்தி மேஸ்திரி கிட்ட பேசியிருந்தேன். 2-3 நாள்ல ஆரம்பிச்சிருவாரு. பின்னாடி இருக்கிற ரூம்ல இருந்து ஆரம்பி. அங்க இருக்கிற பொருள் எல்லாத்துக்குமே நீதான் பொறுப்பு, சரியா? கவனமா இரு. அதை யாரும் தொற்றவே கூடாது. பாபு, அந்த பெட்டியோட சாவி கிடைச்சதுன்னா நான் புத்தகத்தை கொண்டு வந்து இங்கே வீட்டில் வச்சிருவேன். அந்த புத்தகத்தை இன்னைக்கு நானே போய் எடுத்துட்டு வந்துக்கிறேன். நீ நான் சொன்ன வேலையை மட்டும் பாரு. சரி, போயிட்டு வரேன். ம், ம், ம். பீமா இன்னைக்கு விட்டா நமக்கு டைம் கிடைக்காது. ஏன், என்னாச்சு? அந்த பாபு புத்தகத்தை அவளோட வீட்டுக்கு எடுத்துட்டு போக போறா. அது மட்டும் அவளோட வீட்டுக்கு போயிருச்சுன்னா, அவள் மட்டும் அந்த புத்தகத்தை வீட்டுக்கு கொண்டு போயிட்டா, அதுக்கப்புறம் நம்மளால அதை திருட முடியாது. இன்னைக்கு எப்படியாவது தூக்குறோம். நீ ரெடியா இருன? சரி. உன்னோட மந்திரம் வேலையை செய்ய மாட்டேங்குது. நீ உண்மையான சாமியார் தானடா? அப்படி நீங்க எல்லாம் போறதா இருந்தா பாபுவை போய் பாருங்க. அவங்க தான் இதுக்கெல்லாம் சரியான ஆள். உன் முகத்துல என்ன காயம்? அது நேற்று ராத்திரி வீட்டில் ஃபியூஸ் போயிடுச்சு. நான் அதை சரி பண்ண போகும்போது வலிக்கு விழுந்துட்டேன். வணக்கம். ம், பாபு வணக்கம். டே சுனில், மா, உனக்கு காயம் பட்டதில்ல, சரியாயிடுச்சா? ஆமாம் பாபு, அது பிரச்சனை இல்லை. வெறும் சின்ன காயம்தான், சரியாயிடும். நல்ல விஷயம். டே பப்ளு, சொல்லுங்கம்மா. கடந்த 1.5 வருஷமா நான் உனக்கு எந்த ப்ரொமோஷனும் கொடுக்கவே இல்லைல்ல? உங்க ஆசீர்வாதம் இருக்குது, அது மட்டும் போதுமா எனக்கு? எவ்வளவு நாளைக்கு நீ கஸ்டமருக்கு காஃபி மட்டுமே கொடுத்துட்டு இருப்ப? இங்க இருக்கிற வேலையெல்லாம் நீ தான் செஞ்சுட்டு இருக்க. கொஞ்சம் முன்னேற்றம் வேணும்ல? அதாவது பாபு தலையில எழுதி இருந்தா அது அப்படியே நடந்துரும். அப்படின்னா உன் தலையெழுத்து மாறிடுச்சுன்னே வச்சுக்கோ. இன்னையில இருந்து நீ சுனிலோட வேலையை பாரு. நானா? ஆமா. அப்புறம் சுனில், மா, நீ பப்ளுவோட வேலையை பாரு. அது பாபு, திடீர்னு உங்களுக்கு என்ன ஆச்சு? பாபு, நான் உங்ககிட்ட 3 வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்கேன். ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா என்னை மன்னிச்சிருங்க. ஆனால் இப்பெல்லாம் பண்ணாதீங்க பாபு. பாபு, பாபு என்ன பண்றீங்க? பாபு, இது நீ எனக்கு சமமா வரலான்னு பாக்குறியா? உண்ட வீட்டுக்கே துரோகம் பண்றியா? என் கூட இருந்துகிட்டு எனக்கே குழி பறிக்க பாக்குறியா? பெரிய மந்திரவாதி ஆயிடலான்னு நினைப்பா? என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? எனக்கு எதுவும் தெரியாதுன்னா இன்னொரு வாட்டி கனவுல கூட உனக்கு இந்த சிந்தனை வரவே கூடாது. உன்னால என்ன மாதிரி ஆகவே முடியாது. ஏன்னா உனக்கு அந்த தகுதி கிடையாது. இந்த கலைக்கு ஒரு வித்தை தெரிஞ்சிருக்கணும். ஆனா நீ யாரு? ஒரு சாதாரண வேலைக்காரன். எனக்கு ஈக்குவலா வரலான்னு பார்த்தா இதுதான் நிலைமை. மூணு வருஷம் என் 3 வருஷம் விசுவாசத்தை கண்டுக்கவே இல்லைல்லவ. என் முதலாளி அம்மா மாதிரி ஆகணும். என் முதலாளி மாதிரி நான் ஆகி காட்டுறேன். நீ பார்த்துட்டே இரு. எப்படி? இனிமே உன்னை அந்த ரூம் பக்கத்துலேயே நடமாட விட மாட்டா. உங்ககிட்ட இருந்து சாவியும் வாங்கிட்டா. இனி அந்த புத்தகத்தை எப்படி எடுப்ப நீ? விரல உடைக்க வேண்டியதுதான். சுனில், நீயா? நீ எப்படி இங்க வந்த? மம்மி உன்னை இங்க வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல? அது பாபு தான் அனுப்பி வச்சாங்க. விபூதி பாக்கெட்டும் எண்ணெய் பாட்டிலும் எடுத்துட்டு வர சொல்லி அவங்க தான் அனுப்புனாங்க. அப்படி தேவைப்பட்டிருந்தா என்கிட்ட சொல்லியிருப்பாங்களே, இந்த பொருளை எடுத்துட்டு வர சொல்ற மாதிரி. நீ நீ எப்படி உள்ள வந்த? பூட்டு சாவி அவங்க கிட்ட இல்ல? சாவி கொடுத்தாங்களே பாபு என்கிட்ட. நீ இரு, நான் மம்மிக்கு ஃபோன் பண்றேன் இப்பவே.
ரசத், ரஜத் வா, சாப்பாடு ரெடி. சீக்கிரம் வா. நீங்களும் வாங்க. ரஜத்தா? அவன் தான் வீட்லயே இல்லையே. இருங்க, நான் அவனுக்கு ஃபோன் பண்ணி பார்க்கறேன். டே பீமா, இப்போ என்னடா பண்றது? நீ இவ்வளோ பயப்படாத, ஏதாவது பண்ணலாம். டே, நான் வேணும்னே அவனை கொல்லலடா. ஆனா கொல்லாம விட்டுருந்தா அவன் எல்லாத்தையும் அவங்க அம்மா கிட்ட சொல்லியிருப்பான். அவங்க அம்மா என்ன ஜெயிலுக்கு அனுப்பியிருப்பான். ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேனே. போரு, என்ன பண்றதுடா இப்போ? நான் சொல்றத கேளு. யாருக்கும் தெரியாது ரஜித் எங்க இருக்கான்னு. நல்ல வேளை நீ அவனை பின்னாடி புதைச்சிட்ட. இப்ப நீ யோசிக்க வேண்டிய விஷயம் அந்த புத்தகத்தை எப்படி எடுக்க வேண்டியதுன்னு தான். ஒரு ஐடியா இருக்கு. என்ன? ஒன்னு இல்ல, 2 ஐடியா. மாமா, ரஜித் உங்க வீட்டுக்கு வந்திருக்கானா? சரி, வச்சிடுறேன். ரஜத், வணக்கம். நீயா? அது பாபு, இதை கொடுக்க வந்த. அது ரத்தோர் சூப்பர் ஸ்டோர் பாக்கி வச்சிருந்தாங்கல்ல, அதை தந்தாங்க, அதான் கொடுக்க வந்த. கொடுத்தாச்சுல்ல, இப்ப கிளம்பு. பாபு, உங்களை கெஞ்சி கேட்குறேன், மன்னிச்சிருங்க. ஒரே ஒரு தடவை என்ன மன்னிச்சிருங்க. ஒரு தடவை என்ன மன்னிச்சிருங்களே அண்ணா. நீங்கள் சொல்லுங்கள், சின்ன பையன் தப்பு பண்ணிட்டேன். 3 வருஷம் உங்களுக்காக விசுவாசமாக வேலை பார்த்தேன். ஏதோ தெரியாமல் ஒரு தப்பு பண்ணிட்டேன் அண்ணா. சொல்லுங்கண்ணா. இவன் பண்ண முதல் தப்பு தானே, மன்னிச்சிடு. சரி, நான் உன்னை மன்னிச்சுட்டு எந்திரி. பாபு, ரொம்ப நன்றி. நன்றி. நீங்கள் மன்னிச்சு என் உயிரை எனக்கு திரும்ப கொடுத்துருக்கீங்க. அப்புறம் பாபு, ரஜா தம்பியை வழியில் பார்த்தேன். அவர் ஃப்ரெண்டு யாருக்கோ ஆக்சிடென்ட்டாக எல்லாரும் அங்கே போயிருக்காங்களா? அது ஹைவே நம்பர் 21. அப்போ தான் அவர் என்கிட்ட சொன்னார், அவரோட ஃபோன் பேட்டரி லோவாக இருக்குது, ஆஃப் ஆகிடுமா. நீங்கள் கவலைப்பட வேண்டாமா. நன்றி பாபு. என்னங்க, மணி 11 ஆகுது. இன்னும் அவனை பத்தி எந்த தகவலும் தெரியலையே. ஹலோ பாபு, எனக்கு அம்மன் பூஜைக்காக ஒரு சேலை வேணும். நாளைக்கு சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் வாங்க. என் விவகாரம் கொஞ்சம் அர்ஜென்ட்டு. கொஞ்சம் சீக்கிரம் சந்திச்சா நல்லது. நான் ரொம்ப அர்ஜென்ட்ல இருக்கேன். சரி, நாளைக்கு 3 மணிக்கு வந்துருங்க. சரி, நன்றி. சுனில், இங்க பாரு. இனிமே இந்த இடத்துல உனக்கு வேலை இல்லை. உன்னோட இடம் வெளியே. இந்த கதவுக்கு அந்த பக்கம் போய் நில்லு. உள்ள வரத்துக்கு முயற்சி செஞ்சு அப்புறம் அவ்வளவுதான் சொல்லிட்டேன். சொல்லு, என்ன பிரச்சனை? நான் ராத்திரியோட ராத்திரியா பணக்காரன் ஆகணும். அதுல என்ன உனக்கு அவ்வளவு அவசரம்? உங்களுக்கு புரியாது. நான் ரொம்ப பெரிய பிரச்சனையில இருக்கேன். இப்ப நீங்க எனக்கு ஏதாச்சும் ஒரு தீர்வு சொல்லுங்க.
என்ன பண்ற நீ? சுனில், சுனில், சுனில் சீக்கிரம் வா. என்ன பண்ணிட்டு இருக்க? பாபு, ஏய் என்னடா பண்ற? விடு. சுனில், என்ன காப்பாத்து. சுனில், என்ன காப்பாத்து. காப்பாத்துறேன். வாய மூடுறே. வாய மூடு. என்கிட்ட நீ என்ன சொன்ன? என்னால உன்ன மாதிரி ஆக முடியாதுன்னு. எனக்குள்ள ஒண்ணுமே இல்லையே. நான் இப்படியே வேலைக்காரனாவே இருப்பேன். பாரு, உன்ன மாதிரி நான் எப்படி ஆகிறேன்னு பாரு. உன்ன மாதிரி ஆயிட்டன்ல? அடே இல்ல, இப்ப இல்ல. உன்கிட்ட இருக்கிற ஒரு விஷயம் இன்னும் என்கிட்ட வரலையே. இனி நான் உன்ன மாதிரி குறி சொல்ல ஆரம்பிச்சிருவேன். இந்த புத்தகம் இருக்கிற திமிரில தானே இவ்வளவு வாடின. இனிமே இது என்னுடையது. இப்ப நான் உன் இடத்துக்கு வரப்போறேன். அதனால உன்னை மேல அனுப்பி வச்சிடுறேன் ஆண்டவன் கிட்ட. இல்ல 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 இல்ல, பயப்பட வேண்டிய அவசியம் எதுவும் இல்ல. உன் மகனை ஏற்கனவே மேல அனுப்பி வச்சுட்டேன். உனக்காக அவன் காத்துக்கிட்டு இருக்கான். அதிக நேரம்லாம் ஆகாது, ஒரு 2 நிமிஷம் போதும். அப்பா, அம்மா, அட அப்பா, அம்மா, அண்ணா, எங்க எல்லாரும்? பாயல், என்னாச்சு? ரஜத் மம்மி 2 பேரையும் ஆளையே காணும். ரஜத் நேத்துல இருந்து வீட்டுக்கு வரல. உன் மம்மி மத்தியானமே கடையில இருந்து கிளம்பினா, இன்னும் வீட்டுக்கு வரல. அப்பா, அண்ணன் நேத்துல இருந்து ஆளை காணோன்னு நீங்க இப்போ என்கிட்ட எனக்கு சொல்றீங்க? ஒண்ணுமே தோணலமா. எதுக்கு உனக்கு தேவையில்லாம டென்ஷன்? சரி சரி, நீங்க வாங்க, போலீஸ் ஸ்டேஷன் போலாம். சரி, நாங்க இப்பவே எங்களோட இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறோம். சுனிலோட ஸ்டேட்மெண்ட் எங்ககிட்ட இருக்கு. இதை தவிர வேற ஏதாவது என்கிட்ட சொல்ல விரும்புறீங்களா? இல்ல. சாரிப்பா, நாம இவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லி ஆகணும். என்ன விஷயம் சொல்லுங்க. அது என்னோட அம்மா இந்த மாந்திரிக வித்தெல்லாம் பண்றவங்க. அவங்கள பார்க்க நிறைய பேர் வருவாங்க. சாரி கடைக்கு பின்னாடி இருக்கிற இடத்துல எல்லாரையும் சந்திப்பாங்க. குறி தீர்வெல்லாம் சொல்லுவாங்க. அவங்கள சந்திக்க இங்க யார் யார் வருவாங்க, முந்தின நாள் அவங்கள பார்க்க இங்க யார் யார் வந்தாங்கன்னு சொல்லுங்க. எனக்கு அதை பத்தின தகவல் எல்லாமே வேணும். சார் வாங்க சார், நான் எல்லாரையும் காட்டுறேன். எப்போ எஸ்கேப் ஆகலாம் இங்கிருந்து சுனில்? ஒரு 2-3 நாள் காத்துக்கிட்டு. போலீஸ் கூப்பிட்டுருக்காங்க, ஏதோ என்கொயரியா. இப்போ தப்பிச்சு ஓடினா சந்தேகம் வந்துடும். அப்படியே ஓடினாலும் எங்கே ஓட்டுறது? எங்கே போனாலும் தூக்கிடுவானுங்க. விஷயம் சூடாடுற வரைக்கும் கொஞ்ச நாள் பொறுத்துட்டு அப்புறம் பார்க்கலாம். சரி. இங்கே பாரு பீமா, நாம் அவங்களோட பொணங்களை நல்லபடியாக புதைச்சிட்டோம்ல. ஆமாம், போலீஸ் அந்த பக்கம் தான் சுற்றிக்கிட்டு இருக்கு. அவங்க மோபம் பிடிச்சிடக்கூடாது. ஒரு வேலை பண்ணலாம், ராத்திரி போகலாம், போய் மறுபடியும் இன்னும் பணத்தை நல்லா புதைச்சிடலாம்.
ஹலோ சந்திரன் சார், நான் இன்ஸ்பெக்டர் மகாவீர் பேசுகிறேன். என்னாச்சு இன்ஸ்பெக்டர் சார்? ஏதாவது தெரிஞ்சுதா? சந்திரன் சார், நாங்கள் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும். இந்த கேஸில் ஏதோ குளறுபடின்னு எனக்கு தோணுது. நான் உடனே கிளம்பி அங்கே வரேன். இன்ஸ்பெக்டர் சார், சுனில் எங்கள் கிட்ட சோமியா மேடத்தோட கிளைண்ட்ஸை பற்றி சொன்னான். நாங்கள் அவங்கள எல்லாரையும் விசாரிச்சிட்டோம். நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ, உங்கள் ஒய்ஃபால் அவங்க எல்லாருக்கும் பலன் கிடச்சிருக்கு. ஆனால் எங்களுக்கு ஒரு விஷயந்தான் உறுத்துது. சோமியா அவங்க கடையிலேருந்து மதியம் கிளம்பியிருக்காங்க. அப்போ அவங்க பஜார் சிவில் லைன்ஸ் பண்டாரா ரோட் வழியாக தான் போயிருப்பாங்க. ஏன்னா இந்த ஒரு வழி தான் போகிறதுக்கு இருக்கு, வேற வழி இல்லை. ஆனால் இந்த பாதையில் மதிய நேரத்தில் ஜனங்கள் நடமாட்டம் அதிகம். அப்போ அவங்கள கிட்னாப் பண்ணுறது சாத்தியமில்லை. இந்த 2 பாதைகளுக்கு நடுவில் தான் அந்த பஜாரே இருக்கு. நாங்கள் இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது எங்களுக்கு தெரிய வந்தது ரஜத் ஹைவே நம்பர் 21க்கு போகவே இல்லைன்னு. ஆனால் சுனில் எங்ககிட்ட அப்படித்தானே சொன்னா? அதே சுனில் தானே உங்ககிட்ட சொன்னது சோமியா மேடம் மதிய நேரத்தில் கடையில இருந்து கிளம்புனாங்கன்னு? ஆமா, சுனிலோட விஷயத்துல தான் ஏதோ ஒன்று உறுத்துது. ஆமா சார், நேத்து ராத்திரி நான் அவனை ஷாப் பக்கத்துல பார்த்தேன். எனக்கு சுத்தமா புரியல அந்த நேரத்துல அவன் அங்க என்ன பண்ணிட்டு இருந்தான்னு. இங்க பாரு, நான் என்ன கேட்டாலும் நீ உண்மையை தான் சொல்லணும். சார், நான் உங்ககிட்ட சொன்னது எல்லாமே உண்மைதான் சார். நான் உங்ககிட்ட சொன்னதெல்லாம் பாபுவும் ரஜத்தும் என்கிட்ட சொன்னது. ரஜத் ஹைவேக்கு போகவே இல்லை. சோமியா மேடத்தை மதிய நேரத்தில் மார்க்கெட்டில் யாருமே பார்க்கவே இல்லை. போய் தானே சொல்கிற நீ? இல்லை சார். சார், நான் உங்ககிட்ட போய் சொல்லலை. நான் ஏன் உங்ககிட்ட போய் சொல்லணும்? ஏற்கனவே நான் நிறைய பிரச்சனையில் இருக்கேன் சார். என் முதலாளியையும் அவங்க பையனையும் காணும், கடையிலையும் யாரும் இல்லை. அப்படியே விட்டு வந்திருக்கேன். இப்போ நீங்கள் சொன்னீங்கன்னா நான் கிளம்பிடுவேன். போ. கான்ஸ்டபிள், ரஜத் சோமியாவோட ஃபோன் ரெக்கார்ட்ஸ் லொகேஷனை வாங்குங்க. சார், இது ரஜத் ரம்யா மேடத்தோட கால் லொகேஷன் ரெக்கார்ட்ஸ். இந்த ரெக்கார்ட் படி பார்த்தா ரஜத் சோமியாவோட பாடி அந்த மார்க்கெட் கிட்ட தான் இருக்கு, அதுவும் அவங்க கடைக்கு பக்கத்துலயே. என் முதலாளியும் உங்க பையனையும் ஆளை காணும், கடையில் வேற யாரும் அப்படியே விட்டு வந்திருக்கேன். அம்மா, சுனிலண்ணா, நீங்களா? உனக்கு அவ்வளோ தைரியம் இருந்துச்சாடி? இல்ல, என்னடி பண்ற? ஃபோன் பண்ணுவா? யாருக்கடி ஃபோன் பண்ற? ஏய், உன் குடும்பத்துல எல்லாரோடைய சாவும் என் கையில எழுதி இருக்க போல. மேல போய் எல்லாரையும் பாருண்ணா. உன்னோட மம்மிய
பாயல், என்னாச்சு? டேய், நில்றா. யாரு? வந்து யாரு? புடிங்க. ஓடா. நான் சொன்ன அம்மா கிட்ட இந்த மந்திரம் மாந்திரிகம்லாம் வேண்டான்னு, யாராவது அவங்கள ஏதாவது பண்ணிடுவாங்கன்னு சொன்னேன். ஆனா அம்மா கேட்கவே இல்லை. இப்ப பாருங்க, திரும்ப கிடைக்கவே கிடைக்காது எவ்வளவு பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்குன்னு.